எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். அங்கே சில வாக்குத்தத்தங்களை குறித்து நான் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதில் முதலாவது ஆண்டவர் நான் உனக்கு உத்தரவு கொடுத்து பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று 33:3 முதல் வாக்குத்தத்தம் சொன்னார். யாருக்கு? தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாரத்தில் வைத்தார். தேவனை நோக்கி கூப்பிட்டவர்களை கர்த்தர் எப்படி கிரியை செய்தார் என்று பார்க்கும்போது, தானியேல் கர்த்தரை கூப்பிடும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது காய்கறி ஆகாரம் சாப்பிட்டு ராஜபோஜனம் சாப்பிடாம வந்தபோது அவனுடைய முகத்தை பொலிவாக மாற்றினார். தானியேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைச்சு போட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனாலே அந்த பயங்கரமான அக்கினி சூரிய கர்த்தர் கடந்து போக பண்ணினார். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட எல்லாருடைய காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். புத்தி கேட்டாத காரியங்களை செய்தார். சிவஜனங்க கூக்குரலிட்டாங்க. சமுத்திரத்து வந்து நிற்கும் போது செங்கடலை சாகணுமா என்று கூக்குரலிட்டார்கள். அப்போ மோசே சொன்னா, நீங்கள் அமர்ந்தது கர்த்தர் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை கவனித்து பாருங்கள். சமுத்திரத்தில் வழி ஆயத்தம் பண்ணுகிறார். ஜெயிலில் போட்ட பவுலும் சீலாவும் கதறி கூப்பிட்ட போது கர்த்தர் ஜெயிலில் உடைச்சி வெளியே கொண்டு வர்றார். கூப்பிடுறவனுக்கு பதில் கொடுக்குறார். நம்பி உட்காந்து தூங்குறான் பேதுரு, நம்பி தூங்குறான். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு தூங்குறான். அது கர்த்தரை பார்த்துக்குவாரு. காலைல தலை போனாலும் பிரச்சனை கிடையாது, ஏறுவது தலை வெட்டினாலும் பிரச்சனை கிடையாது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு கர்த்தரை நோக்கி கூப்பிடல. கூப்பிட்டவங்க யாருன்னா சபையார் கூப்பிட்டாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சபையார் தான் ஜெபிச்சாங்க, பேதுரு ஜெபிக்கல. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற டைமில் பேதுருவை கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வர்றன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். சபையார் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கும்போது, பேதுரு சிறைசாலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, பாஸ்டர் ஜெயிலில் போட்டாங்க, விசுவாசிங்க வீட்டில் உட்காந்து காப்பி குடித்தாங்க, பொங்கல் சாப்பிட்டாங்கன்னு இல்லை பைபிளில். அன்றைக்கி பாஸ்டர் எப்படி நேசித்தாங்கன்றது எனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாஸ்டர் ஜெயிலில் போட்டோன்னே எல்லாம் வேலைக்கு லீவ் போட்டாங்க. வருமானம் கூட முக்கியம் இல்லை, அவங்க உட்காந்து ஜெபிக்கிறாங்க. உங்கள் பைபிளில் இருக்குதா? அப்படி நல்லா பாருங்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, பாஸ்டர் வந்தாரா இல்லையோ ஜெபம் நடக்குது. பாஸ்டர் இல்லாத ஜெபிக்கிற விசுவாசிகள் ஸ்ட்ராங் விசுவாசிகள். ஒரு நாள் பாஸ்டர் சிக்காப்படுத்த நிற்ப சபை ஜெபிச்சுன்னா நல்ல விசுவாசிகள். அவங்க அசையாத விசுவாசிகள், வைராக்கியமுள்ள விசுவாசிகள். ஜெயிலில் இருக்கிற பாஸ்டர் பேதுரு பாஸ்டர் ஜெயிலில் இருக்கார். ஆனால் விசுவாசிகள் சபையில் வந்து உட்காந்துட்டு தண்ணி குடித்தாங்களா, சாப்பிட்டாங்களா, காப்பி கொடுத்தாங்களா தெரியாது. அவங்க உட்காந்து ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரை ஷேக் பண்ணிச்சு. சிங்காசனத்தில் போய் அந்த ஜெபம் டச் பண்ணிச்சு. அவங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரை டச் பண்ணக்கூடிய ஜெபத்தை அவங்க செஞ்சாங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வந்து வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரிலே பேதுரு ரெண்டு சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்.
காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைசாலை காத்து கொண்டிருந்தாங்க. 2 சங்கிலி, ஒரு காவல்காரன், முன்னாடி ஒரு வாட்ச்மேன், இந்த சைடு ஒரு வாட்ச்மேன், இந்த சைடு ஒரு வாட்ச்மேன். நல்ல சங்கிலி, ஸ்ட்ராங் இரும்பு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. காலையில் விடிஞ்ச உடனே கழுத்து சீவிடணும், அவ்வளோதான். காலையில் கழுத்து போயிடும். உங்களுக்கு எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை, நாளைக்கு காலைல கழுத்தை வெட்டிடுவான்னா நைட்டு தூக்கம் வருமா? சத்தியமாக தூக்கம் வராது. எனக்கு வராது, உங்களுக்கு வந்தாலும் எனக்கு வராது. ஆமீன். ஜெபத்தில் தூங்குறவங்க எல்லா இடத்துலையும் தூங்கலாம்ல. ஆனால் கழுத்து போயிடுன்னா அங்கே தூங்க முடியாது. காலையில் வருவான், மேலே தூக்கு மேலே டக்குன்னு விட்ட போகிறான், நிச்சயமாக தூக்கம் வராது. கண்ணு மூணுனா அப்படியே வண்ணத்தி பூச்சா மதக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு மூணுனா வைத்த கலக்கும். காபி கொஞ்சம் குடிக்கிறீங்களா பிரதர்? குடிக்க மாட்டேன். காபியில் வேணாம். டீ வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம். டீ போட்டு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, டீ கொடு. ஐயோ டீலாம் ஒன்றும் வேணாம், நீ பேசாம போ, நானே சாக போகிறேன். காலைல நேரம் அங்கே கொண்டு போகிறேன், நேரம் அந்த எதிர்கிட்டே கொண்டு போகிறேன், உங்களை சாக போகிறேன். எனக்கு டீ வேணாம், எனக்கு காப்பி வேணாம், இட்லி வேணாம், தோசை வேணாம், போயிட்டு போ, நானே சாக போகிறேன். இந்த சூழ்நிலையில் தூங்குற ஜாலியாக. ஏன்னா அவன் உருவாக்கின விசுவாசிகளை பற்றி அவனுக்கு தெரியும். என் விசுவாசிகள் சாமியாக ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல விசுவாசிகள், டாப் கிளாஸ் விசுவாசிகள், ஹை கிளாஸ் விசுவாசிகள். எங்களுடைய பாசத்துக்கு உள்ளே போட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. காவல்காரர் இருக்காங்க. 7ஆம் வசனம், தூதன் அங்கே வந்து நின்றான். ஏன் வந்தான்? யாருக்கிட்ட வந்தார் தூதன்? வந்தானா? ஏன் வந்தான்? யார் ஏன் வந்தான்? தூதன் வந்து நிற்கிறான். யாருடைய ஜெபம்? விசுவாசிகளுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு மனம் ஐக்கியம் இருந்துச்சு, பிரிவினை இல்லை. எல்லாரையும் விசாரித்தாங்க, எல்லாருடைய சுகநலத்தை விசாரித்தாங்க. எப்படி இருக்கீங்க பிரதர்? எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? சுகமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வேலைக்கு போகிறீங்களா? சம்பளம் பரவாயில்லையா? குடும்பத்தை நடத்த முடியுதா? ஜெபத்துக்கு வரல, என்ன ஆச்சு? உங்கள் பிரச்சனை என்ன? நாங்கள் உங்களுக்கு ஜெபம் ஒருத்தர் விசாரிக்கிற ஒரு சபை, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கிற சபை. நான் தனி குடும்பம், நீ தனி குடும்பம்ன்ற சபை கிடையாது. நாங்களும் தனி காட்டுறாஜா, நீ தனி காட்டுறாஜா பிரித்து விடுற சபை இல்லை. பிரிக்கிறவன் பிசாசு, இணைக்கிறவர் இயேசு. அதுதான், அதுக்கு தான் இந்த சபையில் இத்தனை வருஷமாக நான் போராடிட்டு இருக்கிறேன். ஆமேன். அந்த சபையார் ஜெபிச்ச ஜெபம், போட்ட ஜெபம் அப்படி ஐக்கியமாக இருந்தாங்க. ஒருத்தருக்குள்ள நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் சின்னவன், படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் கிடையாது. எவனை சபை விட்டு கழட்டி விடலாம், எவனை தோற்றலாம், எவனை பாச திட்டுறாரு அவனோட நம்ம கட்சி சேர்ந்துக்கலாம், அந்த மாதிரி சபை கிடையாது. அது நல்ல சபை, அது ஐக்கியமாக இருந்துச்சு. அப்பா தானே திட்டினார், உன்னை தகப்பன் தானே திட்டினாரு, நீ ஏன் தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லி கொடுத்து சரிப்படுத்துகிற சபை அது. உங்கள் அப்பா ஒன்று அடித்தா நீ வீட்டை விட்டு ஓடிவியா அப்படி கேட்குற சபை. அந்த அன்பு, அந்த ஐக்கியம், இந்த ஒருமனம், கையை கோத்துட்டு ஜெபிக்கிறாங்க. கூட்டம் கூடி ரவுண்டாக நின்று கூட்டம் கூடி விசுவாசிங்க நடுராத்திரி உட்காந்து அப்படி அலறி அடித்து பிரசவ வேதனைப்பட்டு ஜெபிக்கிறாங்க. தூதனே ஜெபத்தை பார்த்துட்டு, எப்பாடியோ இந்த சபை மாதிரி இந்த சபை இன்னும் விட்டா நேராக பரலோகத்தில் ஏறி வந்து சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டிடுவாங்கன்ட்டு கத்த சொல்லிட்டு ஜபம் ஓவர் ஜபம் பண்ணுறாங்கடா விசுவாசிங்க, செம்ம விசுவாசிங்கடா. அப்படி தூதன் டேய் இறங்கி போடான்ட்டு தூதன் வந்து எங்கே நின்ட்டான்? சிறைசாலே வந்துட்டான். ஆமேன். சபை ஜெபிச்சா வீட்டுக்குள்ள தூதன் வருவான். ஹலோ, சபை கூப்பிடல, செவ்வாய்க்கிழமை ஜபம், வியாழக்கிழமை ஜபம், இதுக்கெல்லாம் போக மாட்டேன். நாட்டுக்கு போகிறதே பாக்கியம்.
அதுதான் இப்போ இருக்கிற சபை. அப்போ அப்படி இல்லை. வச்சாங்களோ கூட்டம், வச்சாங்களோ கூட்டம், வைக்கலையோ பாஸ்டர் வர்றாரோ பாஸ்டர் வரலையோ வீட்டுக்கு போயிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு சாவி கொடுங்க பாஸ்டர், நாங்கள் ஜெபிக்க போகிறோம், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் ஜெபிக்க போகிறோம் சொல்லி கதவை திறந்து பெருக்கி பாய போட்டு அலறாங்க விசுவாசிங்க. ஆண்டவரை அலட்டிட்டாங்க. நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சிங்காசனத்தை கொஞ்சம் அசைக்கிற ஜெபமாய் மாறுச்சுன்னா இந்த குரோம்பட்டு தப்பிக்கும். இல்லைன்னா குரோம்பட்ட வருகையில் தப்பிக்காது. ஆமேன். தூதன் வந்துட்டான். எங்க நிற்கிறான்? 5 ஜெபம், 7 தூதன் சிறைசாலையில் நிற்கிறான். 5 என்னது? 5 விட்டாங்க, ஜெபம் விட்டாங்க, அடித்தாங்க. அது அந்த விசுவாசிங்கிட்ட நம்ம பிச்சை தான் கேட்கணும். அந்த விசுவாசிங்க இப்போ இங்கே வந்தாங்கன்னா அவங்ககிட்ட என்ன கேட்கணும்? உங்கள் ஜபாவி கொஞ்சம் தாங்க, உங்கள் ஜபாவி கொஞ்சம் பிச்சை கொடுங்க. அந்த புத்தி இல்லாத புத்தி இல்லை கண்ணிகளை பார்த்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, கெஞ்சி பிச்சை கட்ட மாதிரி நல்ல வரத்தில் நம்ம சபை இப்போ இருக்குது. அந்த அக்கினி திரும்ப நாம் பெற்றுக்கொண்டாலுடைய வீட்டுக்குள்ளே தூதன் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வீட்டுக்குள்ளே தூதன் வந்து நிற்கணும்னு ஆசையாக இருக்குது? கை வைத்த வேண்டாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உண்மையாக ஆமைன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கைகளை நான் பார்க்க விரும்பலை, வெளி தோற்றம் வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் என் வீட்டுக்குள்ள தூதன் இறக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதுதான் உண்மையான ஜெபாவி. அது உள்ளத்திலிருந்து வரட்டும். ஆமேன். டிச்சாங்க பாருங்கள். தூதன் வந்து இறங்கிட்டான். இறங்கி அறையிலே வெளிச்சம் பிரகாசித்து. தூதனுக்கே அந்த வெளிச்சமானா கத்தர் அதுக்கு மேலே இருக்கும் இல்லையா? வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுரு விழாவிலை தட்டி சீக்கிரமாக எழுந்துரு எழுப்பினான். உடனே சங்கிலிகள் கைகளிலிருந்து விழுந்துச்சு, தானாக விழுந்துச்சு. டைட்டாக கட்டி வச்சுருக்கான், போட்டு வச்சுருக்கான், சீல் போட்டு வச்சுருக்கான். ஏரோது ராஜா சீல் போட்டு வச்சுருக்கான். கத்த சீலை உடைக்கிறாரு, பூட்டை உடைக்கிறாரு, சங்கிலி உடைக்கிறாரு. எந்திரின்னு சொன்னே சங்கிலி இரும்புக்குள்ள காது கேட்கும் போடுக்குது. எந்திரிடான்னு சொன்னேன். தூதனுக்கு முன்னாடி சங்கிலி கூட காது கடிச்சு போடுக்கு. பூட்டு சாவி போடாமலேயே டக்குன்னு ஓப்பன் ஆகிக்கிச்சு. தேவனுடைய வாயில் இருக்க வார்த்தைக்கு அதிகாரம் என்னன்னா, இரும்பு சங்கிலி பூட்டி வச்சாலும் தேவன் வார்த்தையை அனுப்பின திறப்பார். வெங்கல கதை உடைத்து இருப்பத்தாப்பாளை முறித்து மறைவிடத்தில் இருளில் உள்ள பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவன் ஏசாயால வாசிக்கிறோம். ஆமேன். அப்போ தேவனுடைய ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிட்ட போது ஒரு தூதனை அனுப்பினார். அவன் வந்து நின்னா சங்கிலி காணிச்சு. இதெல்லாம் கதை இல்லை, பைபிள் சத்தியம் சத்தியம் சத்தியம். இது ராமாயணம் அல்ல, சத்தியம் சத்தியம் சத்தியம். இது கதை புஸ்தகம் அல்ல, சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமேன். அம்பேத்கர் எழுதின சட்ட புஸ்தகம் அல்ல, பரலோகம் எழுதின சத்தியம் சத்தியம் சத்தியம். கர்த்தர் இரும்பு சங்கிலியை உடைக்கிறவர், வெங்கல தாப்பாக்களை முறிக்கிறவர். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஜபத்தை கூட்டுவீங்க. சத்தியம் தெரியாதனால்தான் என்னத்த ஜபம், என்னத்த கோயில், எதுக்கு போகணும்னு கேட்குறீங்க. உன் வீட்டில் இருக்க சங்கிலி இன்னைக்கு கல்ல உண்ணுனா உன் ஜபத்தை மேலே ஏத்து, உன் அபிஷேகத்தை மேலே ஏத்து, கிருபை மேலே ஏத்து. தூதன் வந்து இறங்காம விட்டா பைபிள் பொய்யாயிடும். பைபிள் பொய் சொல்லாது. சங்கிலியை விழுந்து தூதனை நோக்கி உன் அறை அப்படின்னு அர்த்தம். அந்த அறைக்குள்ள அந்த காலத்தில் ஃபேன் கிடையாது, டியூப்லைட் கிடையாது. வீசிக்கிறதுக்கு விசிறியும் கிடையாது. கிடங்கு ஆழமான 17 அடுக்கு மாடிக்கு கீழே ஆழமான கிடங்குக்குள்ளே போட்டிருக்காங்க. காற்று இல்லை, வேர்க்குது, விறுவிறுத்து போச்சு.
கை கால் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் அது நடக்கலாம். அது ஒரு கட்டியிருக்குது. வேத்து விறுவிறுச்சு போனதுனால எப்படி படுத்துருப்பா நினைக்கிறீங்க? கோமணம் கட்டி படுத்துருக்கான். கோமணம் கட்டி படுத்துருக்கான். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு அப்படிதான் படுக்க முடியும், வர வழியில். நம்ம நல்லதான் ட்ரெஸ் போட்டு படுத்திருப்போம். ராத்திரி யாராவது கதவு தட்டினா என்ன செய்வோம்? இந்த ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு தானே போகிறோம். ஏன் போகிறோம்? ஏன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் படுத்துங்கும்போது களைஞ்சிருந்துச்சுன்னா அது சரியாக கொஞ்சம் விலகி இருக்கலாம், சரி பண்ணிக்கலாம். கட்டிக்க ஒழுங்க இழுத்து கட்டிட்டு அறையை கட்டிக்கிட்டு ட்ரெஸ் தூக்கி மேலே போட்டு மூஞ்ச கொஞ்சம் கழுவிட்டு டக்கு டக்குன்னு தொடச்சிட்டு யாரோ வந்திருக்காங்க போகுமா இல்லையா? அதுபோல் அந்த காலத்தில் கோமணம் கட்டி தான் தூங்கினான். கோமணத்தோடு ஆண்டவர் வெளியே கொண்டு வரல, உன் அறையை கட்டுன்னு சொன்னார். பைபிளுக்கு பாருங்கள், நீங்கள் டெய்லி நானும் டெய்லி செய்கிற காரியத்தை ஆண்டவர் டீச் பண்ணுற டே கோமணத்தில் வெளியே போயிடாத, அவுத்து விடுவேன், தப்பிச்சு வெளியே போகலாம். ஆனால் கோமணத்தோடு போன யாருக்கு அசிங்கம்? அவுத்து விட்டு எனக்கு அசிங்கம். அதனால் சரி நல்ல படுத்து காலை 8 மணிக்கு தூங்கிட்டு இருப்பாங்க, போட்ட சாரியோட சர்ச்சுக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடாது. தேவனை பார்க்க வருகிறாய், கோமணத்தோடு வரக்கூடாது. ஆமேன். நல்ல நறுமணத்தோடு வரணும். ஆமேன். ஒரு கல்யாண வீடுகளுக்கு போகும்போது நல்லா புசு புசுன்னு அடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா 10 வருஷமாக குளிக்கலை, அச்சாதான் கொஞ்சம் தாங்கும் வீடு. அப்போ ஒரு பட்டு சேரி போட்டு ஷோ, அவுட்வர்ட் ஷோ, உள்ள நாத்தம் வெளியே ஷோ. ஆமேன். பாத்திரத்துக்கு உள்புறம் அழுக்கு குப்பை, ஆனால் வெளியே பார்த்தா பட்டு சேரி. வாசனை வருது மேடம், வாசனையே வருது மேடம். என்ன வாசனை? உள்ளே இருக்குது, துர்நாத்தம் உள்ளே இருக்குது. உங்களில் அப்படி இருக்காங்க. நீங்களாம் நல்லவங்க, எப்போவும் வாசனை தான் இருப்பீங்க. ஆமேன். பார்த்து சொல்கிறான், டே எந்திரா, டே பெல்ட்டை கட்டுறா, கட்டுறா பெல்ட்டை, பேண்ட்டை போடுறா, அறையை கட்டு, வா எந்திரி வா. அதே பாதரட்சி தொடுத்து செருப்பு மாட்டு. பாருங்கள், ஆண்டு பாருங்கள், செருப்பை கழட்டுன்னு சொன்னார். மோசையை பார்த்து செருப்பை கழட்டுன்னு சொன்னார். இங்கே கத்தரை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு போனால் செருப்பை மாட்டு, ரோட்டில் போகிற செருப்பு மாட்டு, ட்ரெஸ்ஸை போடு, பேண்ட்டை போடு, சட்டையை போடு. நல்ல தேவன் சொல்லுங்க. சில வீடுகள் சில பிள்ளைங்க அப்படியே வெறும் உடம்போட அரை காய்ச்சிட்டு வெளியே ஓடுங்க. அந்த அம்மா கூட கேட்காது, ஏய் வெறுமணும் அசிங்கமாலடான்னு கேட்காது. அது போட்டோம், அது போட்டோம். ஆனால் தேவன் அப்படி போட்டுன்னு சொல்லவில்லை. சட்டையை மாட்டு, ட்ரெஸ்ஸை போடு, வெளியே நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் போட சொல்கிறார். வாசிங்க. நம்மளை என்ன பண்ணியிருப்போம்? யோ வந்துட்ட பெருசா, ஜெயிலில் போடுற வரைக்கும் வரல, பின்ன வந்து சட்டையை மாட்டு, செருப்பு போடு, வேடா வெளியே வெளில என்ன பண்ண, தூங்கணும்ல, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் சர்ச்சுக்கு வர முடியாது. இப்போது அதெல்லாம் செருப்பு போட முடியாது, அதெல்லாம் அடையின கட்ட முடியாது, எனக்கு ஜெயிலில் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அப்படி சொல்லலை. அவன் விடுதலையை விரும்பினான், ரட்சிப்பை விரும்பினான், தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சான். ஓகே ஓகே சார் வந்துட்டீங்களா, போடுறேன், ட்ரெஸ்ஸை போடுறேன், செருப்பு மாட்டு, மாட்டுறேன், சட்டை போட போடுறேன், வழியே வரேன், நான் விடுதலை விரும்புகிறேன். விடுதலையை விரும்பினால்தான் கர்த்தர் இறங்கி வந்து விடுதலை ஆக்குவார். அடிமைத்தனத்தை விரும்பினால் விடுதலை இல்லை, விடுதலையை விரும்பினால் எவ்வளோ சங்கிலியை உடைச்சி கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்தபடி புறப்பட்டு பின் சென்று பாருங்க, இவனுக்கு தூதனுக்கு பின்னாடி தான் அவன் போகிறான். யோ எழுப்பிட்டல, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டல, எல்லாம் மாற்றிட்ட, யோ போயா, எனக்கு ரூட்டு தெரியும் சொல்லியிருக்கோம்ல, நம்மள என்ன செஞ்சுருப்போம். வந்துட்டியா, கட்டி விட்டியா, செயல் தந்துச்சா, உன் வேலையை பார்த்து நீ போ, எனக்கு இதுக்கு மேலே தூதனும் தேவையில்லை, பாஸ்டன் தேவையில்லை, எனக்கு வழி தெரியும், இங்கே திருநீமலை பழந்தரில் போகிறதுக்கு எனக்கு ரூட்டு தெரியும், நீ யாரையா சொல்கிறது அப்படின்னு சொல்லலை.
அந்த தூதனுக்கு பின்னாடி சென்றான். தூதன் எங்கே போகிறானோ அப்படியே போனான். சூப்பர். தூதன் தான் அன்னைக்கு அவனுக்கு மெய்ப்பன். பேதுரு அன்னைக்கு அவனுக்கு விசுவாசி. இப்போ தூதனுக்கு பின்னாடி போகிறான். இவனுக்கு தெரியாதா? பேதுருக்கு அந்த ஊர் தெரியாதா? தெரியும். அவன் இருக்கிற சபை தெரியாதா? தெரியும். சென்னை பட்டணமே தெரியும் அவனுக்கு. ஆனாலும் எனக்கு ஊர் தெரியும், கூகுள் மேப் தெரியும், எல்லாமே தெரியும், நேவிகேஷன் தெரியும். எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும், அறிவு இருந்தாலும், ஊர் தெரிஞ்சாலும் என்னை கொண்டு போகிறவர் ஒரு உண்மையுள்ள தேவனுடைய தூதன். எனக்கு தெரிஞ்சாலும் என் புத்தியை காட்ட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாதது போலவே சைலண்ட்டாக அவர் சொல்கிறபடி நான் செய்வேன்னு சொன்னதுனால முன்னாடி போனான். பாருங்கள், முன்னாடி போனான். வெய்யென்று அறியாமல் சொப்பனம் கண்டது போல நினச்சி அவன் போனான். கடந்து முதலாம் காவலையும், முதல் காவல் என்ன, ஜெயில் முனையில் திறந்திருக்கிற காவல் இல்லை, இருப்பு கதவு அங்கே இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கதவு. நீங்கள் ஸ்ட்ராங்கான கதவை பார்க்கணுன்னா எங்கே போய் பார்க்கலான்னா, பெரிய பெரிய சரவணா ஸ்டோர் இப்போ நைட்டில் பூட்டும் போது அவையும் ஒரு கதவை போட்டு இன்னொரு கதவை போட்டு அதுக்கு பெரிய பூட்டு போட்டு செக்யூரிட்டி கார்டை வைப்பான். மார்வடி கடைங்களில் லலிதா ஜுவல்லரிஸு, நாத்தில் சம்பத் செட்டு கடையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா காவல்காரன் இருப்பான். ஆனால் பூட்டு ஒரு மண்ட அளவுக்கு பெரிய பூட்டும் போட்டிருப்பான். அதுக்குள்ளே போனால் இன்னொரு பூட்டு இருக்கும். அதுக்குள்ளே போனால் ஒரு பீரோ இருக்கும். அந்த பீரோவுக்கு வெளியே போட்டிருக்கும். அந்த பீரோவுக்குள்ளே ஒரு போட்டிருக்கும். அவ்வளோ ஈஸியாக திருடம் உள்ளே போனாலும் அந்த பீரோவுக்குள்ளே போட்டு உடைக்க முடியாது. இந்த காவல்காரர் 2 பேருக்கு கண்ணில் மிளகாத்தூள் தூக்கி போட்டாலும் வெளியே இருக்க போட்டு உடைக்க முடியாது. அப்போ ஒரு காவல், 2 காவல். ஃபஸ்ட்டு ஒரு காவல் அந்த ஜெயிலுடைய காவல். அப்புறம் ஜெயிலில் உடைச்சிட்டு வெளியே வந்தால் அங்கே ஜெயிலுக்கு மெயின், சென்ட்ரல் ஜெயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு காவல் இருக்குது. அந்த காவல் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் 3வது காவல் வந்துச்சுன்னா சிட்டிக்குள்ளே, சென்னை சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நகர வாசல் இருக்கும். இந்த நகர வாசலுக்குள்ளே வந்தால் அங்கே டோல்கேட் இருக்கும். அங்கே 49 போலீஸ்காரன் ஜீப்பு வேனுக்கு ப்ளூ கலர் லைட்டை போட்டு மீன் சுற்றி நிற்பான். இதை தாண்டினாலும் அதை தாண்டணும், 3 தாண்டணும். இது மனுஷனால முடியாது. ராஜா போட்ட முத்திரை. தேவதூதன் முதலாம் காவலை தாண்டும்படி உதவி செய்தான். அப்புறம் 2வது காவலை தாண்டும்படி உதவி செய்தான். அப்போ தூதன் வந்தபோது முதல் காவலை திறந்து விட்டான். 2வது காவலை தூதன் என்ன செஞ்சான்? திறந்து விட்டான். ஆனால் டோல்கேட் வந்தபோது, நகர வாசல் வந்தபோது தூதன் போய் ஓப்பன் பண்ணலை. தூதன் போய் ஓப்பன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக் கேட்டு மாதிரி நகர வாசல் பேதுரு பார்த்த உடனே, எப்பா நீ தேவ மனுஷன்பா, நானே திறந்து விடுறேன்ட்டு. இதெல்லாம் பேக்ரவுண்டில் நிற்கிறது யாரு? அதுக்கு பேக்ரவுண்ட் நிற்கிறது யாரு? மூளைக்கல் யாரு? சபை விசுவாசிகளுடைய ஜெபம். ஜெபத்துடைய வேல்யூ என்னன்றதை புரிஞ்சுக்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லதம்னு தைரியத்தை ஊற்றுறாங்க ஜனங்க. அவங்க போடுற ஜெபம் தேவனை அசைச்சி, தூதனை அசைச்சி, தூதன் போய் காவலை அசைச்சி, பேதுருவை அசைச்சி, காவலை அசைச்சி, 2வது காவலை அசைச்சி, 3வது பெரிய கதவு, சாத்தானே போட்ட கதவு, சாத்தானே ஊழியம் செய்யாதபடிக்கு போட்ட கதவு, சாத்தானே ஆத்துமாக்களை கொண்டு வராதபடிக்கு செய்த கதவு, சாத்தானே கதவு போட்டிருக்கிறான். அந்த கதவை தூதன் கை வைக்காம அந்த பிசாசு, அந்த பொல்லாத பிசாசு, ஆத்துமாக்கள் உற முடியாதபடிக்கு செய்த பொல்லாத பேயின் கதவு தானா ஓப்பனாச்சு. தேவன் அந்த இருப்பு கதவை திறந்த பிறகுதான் சுவிசேஷம் வெளியே போச்சு. பாருங்க, வாசிங்க.
போனார்கள், புறப்பட்டு போனார்கள். கூட தூதன் வந்தான். ஆனால் கதவை அவன் திறக்கல, தானாக திறந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு. கத்தரை உண்மையாக ஃபாலோ பண்ணால் முதல் கதவை கற்று திறப்பார், ரெண்டாவது கதவை கற்று திறப்பார். இன்னும் கத்தருக்கு உண்மையாக இருப்போமானா நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் அடுத்த கதவை தூதன் திறக்க வேண்டியதில்லை. நீ உண்மையாக உத்தமமாய் கத்தரை பின்பற்றினா மூணாவது கதவு கத்த திறக்க வேண்டாம், தானாக ஓப்பன் ஆகிடும். நம்ம நினைக்கிற என்ன செய்கிறோம், ஒரு கதவு திறந்தோடனே சோத்திரம் ஆலயம் போட்டு அதுக்கு பிறகு கத்தரை வேணாம் டாட்டா பாய் போய்ட்டு வா அப்படின்னு விட்டுறோம். அதனால தான் இன்றைக்கி இப்படி இருக்கிறோம். முதல் கதவு திறந்த பிறகு ரெண்டாவது கதவு திறக்க வைக்க தூதன் வரான். மூணாவது கதவு திறந்த பிறகு தூதன் விலகி போயிட்டான். இனிமேல் நான் வந்து கதவு திறக்க வேண்டியதில்லை, உனக்கு செயின் கொடுத்துட்டேன், நீ தொடர்ந்து உன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யின்ட்டு விலகி போயிட்டான். வாசிங்க. பேதருக்கு தெளிவு வந்த போது சில வேளை நமக்கு தூதன் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, சுப்பன் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தா கதவு திறந்துருப்போம், நடந்து தான் இருப்போம், கிராஸ் பண்ணியிருப்போம், இன்னொரு பாதியை கிராஸ் பண்ணியிருப்போம், பெரிய வாசல் திறந்துருப்பார். எப்படி திறந்துச்சுன்னு தெரியாது. அது ஏன் சாமர்த்தியம், ஏன் புத்தி, ஏன் அறிவு, ஏன் சாமர்த்தியம் தெரியுமா, என் கை சாமர்த்தியம், என் வாய்மிடுக்கு தெரியுமா, அப்படி நம்மளே பெருசாக பேசிப்போம். கிடையாது. உங்களை அறியாமலே ஒரு தூதன் போகிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு தூதன் எத்தனை வாசல் திறந்திருப்பான், ஆனால் கத்தரை மேம்படுத்த மாட்டான். நம்மளை உயர்த்தி பேசுவோம். நான் யார் தெரியுமா, என் வீடு தெரியுமா, என் குடும்பம் எப்படி தெரியுமா, என் சாமர்த்தியம் தெரியுமா, என் பேச்சுக்கிட்ட உலகமே நடங்க தெரியும். நாமளே உயர்த்துவோம். அப்போ தான் கத்தர் விலகிடுவார். தேவன்தான் வாசலை திறக்கிறவர். தேவன் திறக்காமல் யாரும் திறக்க முடியாது. சொப்பனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா எப்படி நடந்துச்சு, எப்படி முடித்தோம், எப்படி இந்த காரியம் முடிஞ்சு உங்கள் புத்திக்கு தெரிய, புத்தி கேட்டேன். பேதருக்கு தெரியல, தூதம் வந்தது தெரியல, சொப்பனத்தில் நடந்திருக்கான், கதவு திறந்து தெரியல, போயிருக்கான், உண்மையாக நடந்திருக்கான், ரெண்டாவது காவலில் நடந்திருக்கான், மூணாவது காவலில் நடந்திருக்கான். சொப்பனம் பார்க்கறது போல தான் இருக்குது. தேவனை சபை கூப்பிடும் போது பேதரு சொப்பனம் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறான். ஆனால் மூணாவது வாசல் தாண்டின பிறகு தூதன் விலகி போகிற வரைக்கும் அவன் கண்ணு செய்யல, திறக்கப்படல. பிசாசு கண்ணை கட்டி காட்டில் விடுவான். ஆனால் தூதன் கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே இருந்து விடுதலைக்குள்ளே கொண்டு வருவார். ஆமீன். எப்படி தான் இப்படி சிக்கலில் மாட்டினு தெரியலையேன்னு நினைப்பாங்க. பிசாசு கண்ணை கட்டி சிக்கலில் விட்டுருவான். ஆனால் சிக்கலில் இருக்கிறவனை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த மனுஷ புத்தி யூஸ் ஆகாது. தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி அவன் கண்ணை கட்டி சொப்பனம் பார்க்குற, நீ சொப்பனம் பார்த்துட்டே இருடா, நான் வெளியே இசிட்டு வந்த பிறகு, நான் விலகிட்ட பிறகு சொப்பனம் கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் வந்தேன்னு புரிஞ்சுக்குவேன். எத்தனையோ பேர் சிலருடைய கஷ்டத்தில் கத்தர் உங்களுக்கு அறியாமல் நான் தான் இந்த பாதையில் வந்தேன்னா என்னை யார் கூப்பிட்டு போனால் தெரியலையே, எப்படி இந்த கஷ்டம் வந்தேன், எப்போ சேர்த்துருக்கணுமே, அந்த பாதையிலுக்கு தாண்டி வந்தனே, யார் உதவி செய்தால் நமக்கு தெரியாது. சொப்பனத்தில் போட்டு ஒன்று வெளியே கொண்டு வந்துருப்பார். எத்தனையோ தடவை எனக்கு அப்படி நடந்திருக்கு. அல்லேலூயா. இருப்போமோ இல்லையே செத்துருவோமோன்னு நினச்சிட்ருப்பேன். பார்த்த கடத்த நான் உயிர் வாழ்ந்திருப்பேன். எப்படி வாழ்ந்தேன்னு தெரியாது. கட்டை உடைச்சி, செங்கலை உடைச்சி, இருப்பு தாப்பால் முடிச்சு, வெங்கல கதவை முடிச்சு உடைச்சி கத்தர் எத்தனை தடவை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கத்தர் நல்லவர். எப்படிப்பட்ட சூழிய கட்டுகளையும் மந்திர கட்டுகளையும் உடைக்கிறவர், எப்படிப்பட்ட செய்வினக்காரனுடைய வல்லமை உடைக்கிறவர், எப்படிப்பட்ட பொறாமை வன்கண் எரிச்சலை உடைக்கிறவர். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பும் போது நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே கொண்டு வந்த போது யோவானுடைய அம்மாவாகிய மரியாளுடைய வீட்டுக்கு வந்தான். பார்த்தீங்க, ஜபனிக்கல, விடுதலை ஆயிடுச்சு. விடுதலை ஆயிடுச்சு. விடுதலை ஆயிடுச்சு தானே.
அப்புறம் எதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்? எங்க விடுதலை ஆயிடுச்சுங்க, அப்புறம் ஏங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களா? நம்மாக்கு என்ன செய்வாங்க? விடுதலை கட்சிச்சுல, பேய் போயிடுச்சுல, ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிடு. போன பிசாசு அந்த அம்மா விட்டு பிசாசு போயிடும். மற்றவங்க ஜெபத்தை ஆஃப் பண்ணி விட்டுறோம். இந்த ஜெபம் நான் விடுதலை ஆகிட்டேன், நீ ரொம்ப ஜெபம் பண்ணாங்கன்னா தூங்குனேன்னா தூங்கு. இவன் விடுதலை ஆன பிறகு கூட அவனுடைய சபை வாசல் நிற்கிறான். இன்னும் ஜனங்கள் விடிய ஜெபம் பண்ணி கொண்டே இருக்காங்க. இதுதாங்க சபை. இப்போ இருக்கிறதுனால சபையே கிடையாது. இப்போ பைபிளில் வாசிச்சு தான் உண்மையான சபை. ஹல்லேலூயா. வாசிங்க. ஒரு சின்ன பொண்ணு இருக்கான். அந்த சின்ன பொண்ணு ஓடி வந்து கதவுல சின்ன கேப்பு, அந்த இப்போ இருக்க மாதிரி கரெக்டாக மூடினா ஒன்றும் தெரியாத மாதிரி கதவு அப்போ செய்ய மாட்டாங்க. அப்படி பிடிச்சி இழுத்து இப்படி சாத்தி சரியான தாப்பாலாம் இருக்காது. சின்ன துவாரத்தில் பார்க்குறான். திருடம் வந்துட்டானா, நம்மளா ஈரோடு ராஜா அரசு பண்ண வந்துட்டாரா, ஜபசத்தை கேட்டு நம்மளை கல்லடிக்க வந்துட்டாங்களா, பயந்து ஒட்டி பார்த்து தயவுசெய்து அந்த வேலையை யாரும் செய்யாதீங்க. ஒரு நாள் ஒரு மாமியார் வந்து மகனுக்கும் மருமகளுக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு. பயங்கரமான சண்டை வந்தோடனே மருமக என்ன தான் பேசுகிறா, என் பையனை ரொம்ப பேசுகிறா போல இருக்குன்ட்டு அந்த மாமியார் என்ன பண்ணிச்சு, பூட்டு துவாரத்தில் கண்ணு வச்சு ஒத்து பார்த்துட்டு காதில் ஒன்றும் கேட்கல. சரி காதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு காதை வச்சா டக்குன்னு பூரா அவ்வளோ புந்துச்சு. என்ன புந்துச்சு? ஐயோ பூராங்கச்சிச்சே. இவன் மகனும் மருமகளும் வெளியே வராங்க. எப்படி பூராங்கச்சிது? இந்த காது வச்சியா ஒட்டு கேட்டியா, கச்சிச்சு பூரான். அது போத வீங்கி போச்சு. தெரியாது, யாரையாவது தொடரலாம், நான் உங்களை சொல்ல. அப்புறம் என்ன தான் சொன்னார், 10 மாதம் கோச்சிக்கிட்டு வீட்டில் அடுத்த குழந்தை பிறந்த பிறகு வராதிங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஒட்டு கேட்குற பழக்கம் ஒஸ்டான பழக்கம். ஆனால் அந்த சின்ன பொண்ணு அதுக்கு விஷயம் தெரியாது. ராத்திரியில் கதவு திட்டுறாங்களே, ஜொபம் பையன் மணக்குதே, தட்டுறாங்களே, நம்மளை கொல்ல தான் மாட்டான். 7 கொல்ல வந்துட்டான் போல இருக்குது. போய் எட்டி பார்த்தா தாடி வச்சு, இயேசு கிறிஸ்துவ போல தாடி வச்சு பாஸ்ட் நிற்கிறாரு. பாஸ்ட் பட்டாரு. ஏய் லூசு, பொண்ணு வந்து உட்கார பேசாம என்ன பாஸ்ட் பண்ண கிறுக்கா உனக்கு? அம்மா திட்டுது, அப்பா திட்டுறாரு, தாத்தா திட்டுறாரு, அம்மாச்சி திட்டுது. ஐயா லூசு வந்து உட்கார. பாஸ்ட் அவர் தான் ஜெயிலில் இருக்கார்ல, ஜெயிலில் உட்காந்துருக்கார்ல, எப்படி பாஸ்ட் இப்படி வந்துடு? லூசு பொண்ணு வா. நம்ம செய்யறதானே அவங்களும் செஞ்சாங்க. ஆமே. படிக்கிறீங்க, பைபிள் நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா தான் நம்ம புத்தியெல்லாம் வெளியே வரும். என்ன கரெக்டா? லூசு பொண்ணு வா. அங்கே நான் ஒத்து பார்க்குற. ஏய் எவ்வளோ வந்திருப்பான், கொலை பண்ணுறது வந்திருப்பான், உள்ளே வந்துட்டு பேசாம வாசிங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப விசேஷமான ஒரு பொண்ணு. பைபிளில் சில சின்ன பிள்ளைங்க, சூப்பரான பிள்ளைங்க வந்திருக்காங்க. நாகமான் குஷ்டரோகமாக இருந்தபோது அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு, ரொம்ப ஞானமான ஒரு பொண்ணு சொல்லிச்சு பாருங்க. எஜமாட்டியை பார்த்து உங்கள் எஜமான் தயவு செய்து அங்கே அமிச்சா எலிசான்னு ஒருத்தர் திருக்க வச்சிருக்கான், அவன் அப்படி குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான்ட்டு சொன்னாலா? ஏசு ஊடி செய்யும்போது ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்தானா? 5000 பேர் சாப்பாடு போச்சா?
இங்கே சின்ன பொண்ணு சொல்கிறா, இந்த பாரு கல் எரிஞ்சு கொல்ல வரல, ஷுவராக சொல்கிறேன், காட் ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸு? காட் ப்ராமிஸ். அம்மா மேலே ப்ராமிஸ், அப்பா மேலே ப்ராமிஸ், என் தலை மேலே ப்ராமிஸ். அவர் பாஸ்டர் தான், அவர் பாஸ்டர் தான், உறுதியாக சொல்கிறா. பாருங்க, உறுதியாக சொன்னால் இருக்கா? சாதித்தால் நல்ல காரியத்துக்கு சாதிங்க, கெட்ட காரியத்தை சாதிக்காதீங்க. நல்ல காரியத்தை சாதிங்க, உறுதியாக சாதிங்க, சத்தியத்துக்காக சாதிங்க. இயேசு நல்லவர் என்று சாதிங்க, இயேசு வல்லமையில் சாதிங்க. ஆமென். இயேசு உண்மையில் எவருமே சாதிங்க, இயேசு ஜீவனில் சாதிங்க, இயேசு வரப்போகிறார் சாதிங்க, ரட்சிக்கப்படுவாயாகன்னு சொல்லி சாதிங்க, ஞானஸ்நானம் எடுங்கன்னு சாதிங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சாதிங்க. மற்ற கெட்ட காரியத்தை போய் சாதிக்காதீங்க, நல்ல காரியத்தை சாதிங்க, சாதிங்க, சாதிங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இன்னைக்கு எதை சாதிக்கிறோம்? ஒரு கெட்ட காரியத்தை பிடிச்சி அடிச்சு சத்தியம் பண்ணி சாதி. நான் சொல்லுதான் சத்தியத்தை சாதி, வசனத்தை சாதி, அபிஷேகத்தை சாதி. நான் அபிஷேகம் பெற்றுவேன், எனக்கு அன்னிபாசி கொடுத்தாரு, ஆவியான வந்திருக்காரு, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன். இந்த ஆலயத்தில் போய் வியாதி போச்சு, பிசாசு போச்சு, வியாதி போச்சு, சுகமாக்கினார், அற்புதங்கள் செய்தார், கர்த்தர் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு, கர்த்தர் அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. சொல்லு, அதை சாதி. அது சாதிச்சினா அந்த நல்ல பொண்ணோடு நீ நல்ல ஃப்ரெண்டாக மாறுவே. ஆமேன், ஆமேன். நம்ம நல்ல பொண்ணோடு சேரணும். இந்த பைபிளில் ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோடு சேர்ந்து சாதிங்க. எனக்கு சாட்சியாக மாறுங்க, சத்தியத்துக்கு சாட்சியாக மாறுங்க, பரலோகத்துக்கு சாட்சியாக மாறுங்க, உப்பா மாறுங்க, விளக்காய் மாறுங்க, தூணா மாறுங்க, வெளிச்சமாய் மாறுங்க, ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுங்க. நான் பார்த்தது பாஸ்டர் தான், கோலக்காரன் இல்லை. எங்கள் பாஸ்டர் வந்து நீ கொலைக்காரன் சொல்கிறீங்களா? அவர் கொலைக்காரன் இல்லை, எங்கள் பாஸ்டர் வந்திருக்காரு, தாடி வச்சவர் தான், பேதுரு தான், அவர் தான் இவர். ஏறோதில்ல சாதிச்சான். இந்த சின்ன பொண்ணு வர வச்சா அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் சொல்லுங்க? தங்கத்தில் மெடல் செஞ்சு ஒலிம்பிக்கு கிண்ணத்தை எடுத்து இந்த பொண்ணுக்கு நம்ம கொடுக்கலாம். நல்ல சாதனை பண்ணால், நல்ல காரியத்தை சாதிச்சா நல்ல வெகுமதி பெறுவாள், அவருக்கு பரலோகத்தில் இடம் இருக்கு. கெட்ட காரியத்தை சாதிக்க போனால், அடுத்தவங்க பேரை கெடுக்கிற மாதிரி சாதிக்க போனால், கர்த்தர் பரலோகத்தில் பேரை கிறுக்கி போட்டுருவார். அல்லேலூயா. சாதித்தான் இருக்கா? எங்க இருக்குது? வாசிங்க. வாசம் பிதற்றுகிறாய், உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டே பொண்ணு, நீ பதட்டு பொண்ணு, என்னமோ பார்த்துட்டு பிசாசு வந்து நிற்கிது, பாஸ்டர் வந்துட்டாரு, பிதற்ற லூசு பொண்ணு, வா லூசு பொண்ணு வா. லூசு இல்லை இந்த பொண்ணு. எதை நம்ம லூசுன்னு நினைக்கிறோமோ அது லூசு இல்லை, அது லூசு கிடையாது. மக்கள் அதை லூசுன்னு நினைச்சாங்க. அவள் லூசு இல்லை, பிதற்றுகிறாள். இல்லை, பிதற்றவில்லை. யாரையும் பைத்தியக்காரியும் நினைச்சாதீங்க, யாரையும் லேசாக இடப்பட்டு லூசுன்னு நினைச்சாதீங்க. அந்த லூசுக்குள்ளே தான் தேவனுடைய ஞானம். அல்லேலூயா. விளங்குச்சா? யாரையும் பார்த்து லூசுன்னு திட்டாதீங்க, லூசுக்குள்ளே ஞானம் வச்சுருப்பாரு. கிறுக்கின்னு திட்டாதீங்க, கிறுக்கு பையன் திட்டாதீங்க. அந்த பையனுக்குள்ள இருக்கிற ஞானம் எரும மாடு மாதிரி பெருசாக வளர்ந்துருக்க நமக்குள்ள இல்லை, கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, சிறு குழந்தையை போல தாழ்த்தாவிட்டார் பரலோகராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. அவன் பெதற்றுற மாதிரி தெரியும், லூசு மாதிரி தெரியும், பார்வையில் இடப்படாத. எதை லூசு நீ நினைக்கிறாயோ, எது கேவலம்னு நினைக்கிறியோ, எது போச்சிடான்னு நினைக்கிறியோ, ஒரு நாள் அந்த போச்சின்னு நினைக்கிற அந்த லூசை கத்த கையில் தூக்கி எடுப்பாருண்ணா.
நம்ம தான் தலை குனிஞ்சி நிற்க வேண்டிய நாளுக்கு வந்துடும். முடிவு கட்டிடாத, நியாயத்தீர்ப்பு பண்ணிடாத. யாரையும் குறித்து இவ்வளோ தான், இவங்க இவ்வளோ தான், அவங்க இவ்வளோ தான், அந்த பிரதர் இவ்வளோ தான், அந்த சிஸ்டர் இவ்வளோ தான் முடிவு கட்டிடாத. நியாயத்தீர்ப்பு தான், நரகம் தான், நீ முடிவு கட்டாத. நரகத்தையும் பரலத்தையும் கொடுக்கிறவர் அவர் குயவன். அது நாசமாக போன பாத்திரத்தை கூட எடுத்து மணஞ்சி வேற பாத்திரமா மாற்றுவார், வல்லமை உள்ளவர். அவசரப்பட்டு நியாயத்தீர்ப்பு பண்ணிடாதே. கர்த்தர் நம்மளை லூசா மாற்றிடுவார் கடைசியில். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மாம்ச புத்தியை தூக்கி போட்டு ஆவிக்குரிய புத்தியை வாங்கி மனசில் கட்டுங்க. மாம்ச புத்தி யூஸ் பண்ணிங்கன்னா ஊர் புத்தி வரும். ஆவிக்குரிய புத்தி போட்டிங்கன்னா ஆவியான புத்தி வரும். ஆவியானுடைய பார்வையை பார்த்தா எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இவன் விளங்கவே மாட்டான். குணசேகர் வரமாட்டாரு, அவனா அவ்வளோதான் பாஸ்டர், விளங்க நினைக்காதீங்க, நினச்சிடாதீங்க, முடிவு கட்டிடாதீங்க. அந்த பையன் நாளைக்கு ஊழியக்காரனா மாறினானா ஆச்சரியப்படாதீங்க. முடிவு நீ பண்ணாத, முடிவு பண்ணுறவர் அவர், முடிவு பண்ணுறவர் கர்த்தர். அந்த மனுஷன் நீ பிரகாசிக்க முடியும். அவன் பின்னாடி ரசிக்கப்பட்டு அவன் பெரிய ஊழியக்காரனா மாறி உனக்கு நீங்கள் என்ன விசுவாசி, நான் லேட்டாக நான் ரசிக்கப்பட்டேன், ஆனால் லேட்டஸ்டாக மாறி இருக்க நிற்பான். அப்போ ஒன்றும் பேச முடியாது நீ. ஆமேன், ஹல்லேலூயா. யாரையும் அவசரப்பட்டு இதுக்கு இருக்குது லூசுன்னு முடிச்சிடாதீங்க. பைத்தியக்காரி மாறி பெதற்றா என்று சொன்னார்கள். சாதிச்சா நல்ல காரியத்தை சாதிங்க, நல்லவரை பற்றி சொல்லி சாதிங்க. இந்த சபைக்கு போட்டு என்ன செஞ்சார் செய்தார்னு பேர் சாதிங்க. என் குடும்பத்தில் செஞ்சார் சாதிங்க, என் பிள்ளைகளுக்கு செஞ்சார் சாதிங்க. நல்லதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய் வரல, ஏதாவது துர்ச்செய்தி சொல்கிற 10 பேரை போல ஆயிடக்கூடாது. ஆமேன். தூதனாக இருக்கலாம், ஒருவேளை இது பேதுருவா இருக்காது, பேதுருடைய வடிவத்தில் தூதன் ஒரு நிற்கலாம் அப்படின்றாங்க. பாருங்க, தேவனை கூட அவ்வளோ தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்களை நான் தானே பாஸ்டர்னு சொல்கிறதுக்கு அவன் தட்டியே இருக்கான். ஜனங்க சில பாஸ்டரை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாங்கள் பாஸ்டருங்க, உங்களுக்கு ஊழியக்காரங்க, உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன், தட்டிகிட்டே இருக்கிறோம். நீ தட்டிகிட்டே இரு. அது பாஸ்டர் கிடையாது, பாஸ்டர் தூதன் வந்திருப்பான் அப்படி தான் சொல்கிறாங்க. வாசிங்க. திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி, ரொம்ப பேசாதீங்க, சத்தம் குழந்தைங்க, பேசாமல் உட்காருங்கன்னு உட்கார வச்சு, கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, பார்த்தீங்களா, கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், என்னை எப்படி ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்ற சாட்சியை கொடுக்குறார். இந்த பாஸ்டர் சாட்சியை கொடுத்துட்டு இந்த செய்தியை எங்கே அனுப்புகிறாருன்னா, யாக்கோபு என்னப்பட்ட சீஷன் அங்கே இருக்கிறான், அவனுக்கு செய்தி அனுப்பி, பார்த்தீங்களா, பொழுது விடுந்த போது பேதுருவை குறித்து உள்ள ஜெயிலில் காவலில் இருக்காங்க. கால் நீஞ்சி பார்த்தாங்க, பேதுரு காணோம், கலக்கம் அணைஞ்சாங்க. ஏரோது அவனை தேடி காணாமல் போன போது யூதேயா விட்டு செசரியா, அதாவது மத்திய தரை கடல் ஓரமாக்குற ஊர் தான் செசரியா. யோப்பா பட்டணம் செசரிலாம் கொஞ்சம் இயேசுவை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த கடற்கரை ஓரமாக போய் அங்கே போய் பேதுரு தங்கியிருக்கிறார். தங்கியிருக்க இடத்துல இருக்கும்போது இவங்க மேலே ஏரோது என்ன செய்கிறாங்க, பேதுரு காணான்னு தேடி போலீஸ்காரன் அனுப்புகிறாங்க, சோல்ஜர்ஸ் அனுப்புகிறாங்க. ஊரெல்லாம் தேடி பேதுரு கண்டுபிடிக்க முடியாதனால
2 நாட்டு மேலே ஏற்கனவே கோபமாக இருந்தான். ஒரு நாடு தீரியர் என்பது ஒரு நாடு, சின்ன நாடு, ஒரு தீவு. அதுக்கப்புறம் சீதோனியர் என்பது இன்னொரு நாடு. இது 2 70 கீழே இருந்துச்சு. அவங்க இவனுக்கு என்ன கட்டலைன்னா டாக்ஸ் கட்டலை, ஜிஎஸ்டி கட்டலை. ஏரோதுக்கு ஏற்கனவே அவங்க 2 பேர் மேலே டென்ஷன் ஆனான். இந்த டென்ஷனில் இருக்கும்போது பேதுரு வேற காணப்பட்டானா, சும்மா மூக்கு மேலே கோபம் எகிரிச்சு. பட்டை கலப்பான பார்த்தான், பேதுரு பட்டை கலப்பான பார்த்தாக்க ஆண்டவர் அவனுக்கு பட்டை கழட்டிட்டார். சரி, சீதோனியர் பார்த்தா அந்த அந்த அவர்களும் தீரியரையும் இவனுக்கு கப்பம் கட்டலை, ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறான். இப்போது இவங்க ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும்போது இவன் காண போயிட்டான்னு அந்த 2 தேசங்கள் ராஜா கிட்ட வந்து சமாதானம் கிட்டே நாங்கள் கொடுத்துட்றோம், நாங்கள் டாக்ஸ் கட்டிடுறோம், எங்களை விட்டுருங்க கொஞ்சம் கெஞ்சினதுனால கொஞ்சம் இறங்கி வந்தேன். ஐயா கொஞ்சம் கூடனார். ஆனால் பேதுரு மேலே இந்த கோபம் இன்னும் இறங்கலை. குறித்த நாள் 21 குறித்த நாள் ஏரோது ராஜவஸ்திரத்தை நல்லா கவனிங்க. கொண்டு போய் காவலில் போட்டவன கர்த்தர் சும்மா விட மாட்டார். காவலில் வச்சவன கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாரு. காவலில் போட்டவன் யார்? ஏரோது. ராஜவஸ்திரம் போட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் டேல, விசேஷித்த ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ராஜவஸ்திரம் தரிச்சு ஒரு பெரிய மேடை மேலே உட்காந்து இவர் பிரசங்கியார். இவர் யாரை கொண்டாமன்? யாக்கோபை 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் யாக்கோபை போட்டான். பேதுரு போடலான்னு போட்டான், போட முடியல, டென்ஷன். 2 ராஜாக்கள் கப்பம் கட்டல, டென்ஷன். நான் ராஜாடா, நான் ராஜா தெரியுமா, நான் ராஜா. என்ன சாதாரணமாக கணக்கு பண்ணாத. பேதுரு எஸ்கேப் போயிட்டான்னா ராஜா இல்லையா? அவங்க கப்பம் கட்டலைன்னா ராஜா இல்லையா? ராஜ வஸ்திரம் போட்டு சிங்காசனம் போட்டு அவர் ஏறுறார், பேசுகிறார், பிரசங்கம் வர பண்ணுறார். பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொன்னேன், சபையில் தேவ சத்தம் கேட்கறதுக்கு வராதவங்க கூட ஊரில் கருணாநிதி வந்தாட்டா பறந்து போயிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு எது தேவ சத்தம்? பேதுரு சத்தம் தேவ சத்தம் இல்லை, ஏரோது சத்தம் தேவ சத்தம். அவன் 10 பொண்டாட்டி வச்சுருந்தாலும் சரி, அவன் சத்தம் தேவ சத்தம். ஒரு உண்மையில் ஊழியக்காரனுடைய சத்தம் தேவ சத்தம் இல்லை. ஆமாவா? ஜனங்க என்ன சொல்ல, ஐயோ இது தேவ சத்தம், இது மனுஷ சத்தம் இல்லை, இது தேவ சத்தம் என்று ஓன்னு கத்துனாங்க. விஜய் வந்தா கத்துற மாதிரி கத்துனாங்க. என்ன பண்ணுறது? மாற்ற முடியலையே, இருதயத்தை மாற்ற முடியலையே. கெட்டு போன இருதயம் மாறட்டும். ஆமென். வாசிங்க. இது மனுஷ சத்தம் இல்லை. யார் பேசும்போது? விஜய் பேசும்போது இது மனுஷ சத்தம் இல்லை. எங்கள் பாஸ்டர் பேசுறது மனுஷ சத்தம், அந்த விஜய் பேசுறது கடவுள் சத்தம். யா கடவுள் பேசுறியா? 1 மணிக்கு விஜய் ஓடு ஓடு ஓடு, கோமணத்தோடு ஓடு. கட்டணமா? சரி, கட்டணமா கூட தெரியாது, கோமணத்தோடு விஜய் வந்துட்டோம். ஏசு வந்திருக்கிறார், ஏசு ராஜா வந்திருக்கிறார். ஐயா நான் வேலைக்கு போகிறேன், முக்கியமான வேலை இருக்கு எனக்கு. ஏசுவாது ராஜாவாது பாஸ்டர் பா வேலைக்கு போ போய் தொலை போ. தேவ சத்தம் கேட்கிற இடம் சபையில் மட்டும்தான், தேவ ஆலயத்தில் மட்டும்தான் சத்தம். வேற எந்த விஜயும் வேற ஸ்டாலினும் எங்க பேசினாலும் தேவ சத்தம் கிடையாது. அது அரசியல்வாதி. யார் கைக்குள்ள? சாத்தானுடைய கண்ட்ரோல்ல, சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இது தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யத்தில் தேவன் பேசுவார், சாத்தானுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் பேச மாட்டார். இருக்கிறீங்களா? இல்லையா? கீழே வாசிங்க. ஆர்ப்பரித்தார்கள்.
தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால். வாசிங்க, நாம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை 1000 வேலை இருந்தாலும் போடா ராஜான்னு தூக்கி போட்டு இங்கே வந்திருக்கோம். ராஜாதி ராஜா இருக்காரு. யாருக்கு மகிமை செலுத்துறோம்? தேவனுக்கு மகிமை செலுத்தணும். யார் மூலமாக தேவனுக்கு மகிமை போகுது? கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகி தேவனுக்கு மகிமை போகுது. தேவனுக்கு மகிமை செலுத்துகிற இடம் தான் ஆலயம். ஆலயம் என்று சொல்வது சண்டை போடுற இடம் இல்லை, குற்றம் சாட்டுகிற இடம் இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிற இடம் இல்லை, மற்றொரு பேரை கெடுக்கிற இடம் இல்லை, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற இடம். ஆனா இவன் நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் ராணி, நான் தான் ராணி மகாராணி போட்டான் பாரு. ஆண்டில் சொன்னார். எல்லா ஜனம் கூச்சலிட்டு, எப்பா இது தேவ சத்தம். அவன் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்கிறோம்? நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோகரா கொடுக்குறோம்ல. மகிமை கொடுங்க, மகிமை கொடுங்க. நீ புட்டி போடு, நீ சோத்திரம் பண்ணு, நீ வாயை தர, நீ இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனுக்கு மகிமை கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்ப. மகிமை கொடுக்கலன்னு என்னாச்சு? கீழே வாசிங்க. மகிமை மகிமை ஏன் தூதனது? பேதுருவை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு தூதன் என்ன பண்ணா? ராஜாவுடைய சிங்காசனம் போட்டு உட்காரான். அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துற. அதனால் தேவ தூதனே வந்து என்ன பண்ணா? விடுதலை ஆக்கினவன் தேவ தூதன். ஆமேன். பேதுரு விடுதலை ஆக்கினவன். அதே தூதன் வந்து எவன் தூக்கி உள்ள போட்டானோ அவனை பட்டாலும் மூஞ்சி அரைகிறான், படார்னு அரைகிறான். ஏன் அரைஞ்சான்? தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால கர்த்தரையே அரைஞ்சார். சாபம் விடுறாருன்னு சொல்லாத, கர்த்தரையே அரைஞ்சார். நல்ல கவனிங்க, வசனத்தை பாருங்க, நல்ல கவனிங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினாலே கர்த்தருடைய தூதன் அவனை ராஜாவான, அவன் எவ்வளோ பெரிய ராணியாக இருந்தான். அடினா அடிதான். ஆண்டவருக்கு என்ன ராஜா? நமக்கு தான் அவன் ராஜா எப்படின்னு பார்ப்போம். மனுஷனுக்கு தான் ராஜா, பிரதம மந்திரி பார்ப்போம். கர்த்தர் பிரதம மந்திரியாவது ராஜாவாது. அடி வெளுத்துட்டார். ஈரான் அசைக்க முடியாது. கமைனி ரொம்ப போட்டான்ல, அடி ஒரே நைட்டில் முடிச்சிட்டாங்களா இல்லையா? எங்கே நீங்கள் நியூஸ் பார்த்தது தெரியும். ஆஃபீஸ் போகிறதுக்கும் வீட்டுக்கு வரத்துக்கும், அங்கே போகிறதுக்கும் இங்கே வரத்துக்கும், கல்யாண காட்சி பார்க்கறதுக்கும் சரியாக போச்சு. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அடிச்சிட்டாங்களா இல்லையா? பதுக்குக்குடியில் உள்ளே போய் ஆழமாக இருக்கிறதுல அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. கமைனி அவன் கிட்டத்தட்ட 40 வருஷம் அதிகாரி. அவனை யாரும் அசைக்க முடியாது. உலகம் சொல்லிச்சு கமைனி அசைக்க முடியாது. ஆழ்ந்தவர் அசைச்சார். என்னுடைய வல்லமை எப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய லீடர். ஈரானுடைய பெர்ஷியா, ஈரானில் பெர்ஷியா தேசம், பெர்ஷியா தேசத்தின் அதிபதியை கர்த்தர் முடித்தார். ஆமே. படிங்க, நியூஸ் படிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உலகத்தை சுற்றிலும் கன்னியாகுமரி பக்கத்தில் குண்டு வந்து விழுந்துச்சான் கடலில். நம்ம இந்திய தேசத்தில் ஈரானுக்கும் இந்த அமெரிக்கா சண்டையில் இங்கே வந்து குண்டு விழுந்துருக்குது. அங்கே விழுந்து இங்கே மெட்ராஸில் விழுந்து எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கேயோ அடித்தது கன்னியாகுமரியில் விழுந்து மெட்ராஸில் அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மிசைல் வந்து மெட்ராஸில் விழுந்துச்சுன்னா மொத்த மெட்ராஸும் உள்ள பூமிக்கல்ல இறங்கிடுமா. அவ்வளோ பவரான காரியங்கள் ரஷ்யா வச்சுருக்குது, ஈரான் வச்சுருக்குது, அமெரிக்கா வச்சுருக்குது. எப்போ யுத்தம் வெடிக்கும், எப்போ 10 பேர் உள்ளே போய்டும் கூட தெரியாது. வீடு நாடு இடம் ஊருக்கு, என் ஊரே இருக்காது. குளம்பேட்டு அப்படியா? எங்கே வச்சு குளம்பேட்டு காணா போச்சு. திரும்பிடுவா எங்கே வச்சு? யோவூர் நம்மளே போக போகிறோம். இப்போ நம்ம ஊருன்னா என்னைக்கு எது நடக்கும் தெரியாது. நாம் வாழ்கிறது ஊசி மலையில் நிற்கிறோம். எப்போ வேணுமானாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால கடைசி காலத்தில் கடுமையான யுத்தம் நடக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். எப்போ வேணா எது வேணா நடக்கலாம்.
ஆகினால நாம் யாருக்கு மகிமை கொடுக்க, எதுக்கு யாரை உயர்த்தலையோ, அரசியல்வாதிகளையோ தலைவர்களையோ உயர்த்துறீங்களோ உயர்த்தலையோ அது பிரச்சனை கிடையாது. தேவனை உயர்த்து, தேவனுக்கு மகிமை செலுத்து, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை செலுத்து. அவரே ராஜா, அவரே ஆளுகை செய்கிறவர், அவரே வல்லமை உள்ளவர், அவரே நீதி உள்ளவர், அவரே உண்மை உள்ளவர், அவரே பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தாவீதை காட்டிலும் பெரியவர், மோசேயை காட்டிலும் பெரியவர், ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர். தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். பெரியவருக்குரிய மரியாதை கொடுக்காம அவனுக்கு மரியாதை கொடுக்க, இவனுக்கு மரியாதை கொடுக்க செய்யாத. இவருக்குரிய மகிமை இவருக்குரியது, இவருக்குரிய கணம் இவருக்குரியது. இவரே மகிமைக்கு பார்த்து, இவரே துதிக்கு பார்த்து, இவரே எல்லா ஆசீர்வாதத்துக்கு நன்மைக்கு ஊற்றுக்காரனர். இவரை விட இதை பேச நினைக்காத. நினைச்சின்ன பச்சை மாமிசம். அவன் தேவனுக்கு மகிமை கொடுக்காதனால தூதன் கொஞ்சம் மெதுவாக வாசிங்க, அப்போதான் காதில் அர்த்தம் புரியும். கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா படினால் அடித்தான். ஏன் உங்களை வாசிக்க சொன்னேன்? நான் சொன்னா பாஸ்டர் சாபம் விடுறார், சாபம் விடுறார். நீங்கள் வாசிங்கன்னா சுந்தர் சாபம் விடுறான்னு சொல்ல மாட்டாங்க. ஆமீன், கரெக்டு தானே? எவ்வளோ பாடம் படித்த பாருங்க உங்ககிட்ட, சூப்பர் பாடம். கர்த்தரவனை அடித்தா அவன் புழுத்து செத்தான். யார் செத்துருக்கணும்? பேதுரு சேர்த்துருக்கணும். பேதுரு எங்கே வந்துட்டான்? வெங்கலக்கத்தை உடைச்சி இருப்பத்தால் பால் முடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார். ஆமீன். யார் உள்ள போட்டது? ஏரோது போட்டான். யாருக்கு மகிமை செலுத்துற? கர்த்தருக்கு மகிமை செலுத்துற. நாம கர்த்தருக்கு மகிமை செலுத்துற என்ன செய்வார்? ஜெயில், சிறையிருப்பு, கஷ்டம், வியாதியிலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். அது சூனிய கட்டா மந்திர கட்டா தான் கர்த்தர் உடைச்சி கிழிச்சு வெளியே. நான் உடைக்கிறேன்டா, சாவி இல்லை பாஸ்டர். ஆண்டவரே சாவி இல்லை. ஆண்டவரே நான் தானே சாவி. பாதாளத்தின் திறவுகோள் என்கிட்ட இருக்குது, பரலோகத்தின் திறவுகோள் என்கிட்ட இருக்குது. பாதாளத்தை திறக்க முடியும், பூட்ட முடியும். வானத்தை திறக்க முடியும், பூட்ட முடியும். அதனால் சாவி கேட்காத. ட்ரெஸ்ஸை மாட்டுறேன். எப்படி ட்ரெஸ்ஸை மாட்டுறதா? ஜெயில் பூட்டிரு. மாட்டுற ட்ரெஸ்ஸை திறக்கிறது நான், போகிறது நீ திறக்காத. நீ சாவி தேடாத, நீ சாவி தேடாத. சாவி என் கையில் இருக்கு. சாவி ராஜாவைக்கு நான் வச்சுருக்கேன். நீ சாவி தேடாத. இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ அப்படின்னு ஜெபிச்சா ஒருத்தி. யார் தெரியுமா? அது ஈசா கூடிய மனைவி. வயிற்றுக்குள்ளே 2 சண்டை போடுது. ஐயோ, இது இப்படி இருந்தா இது எப்படி ஆகும்? அதுக்கு எப்படியான உனக்கு என்ன? சாவி என் கையில் இருக்குது. அல்லேலூயா. வெள்ளம் உள்ளவனுக்கு வெள்ளம் இல்லாதவனுக்கு உதவிகள் செய்து உமக்கு லேசான சாவி அவர் கையில் இருக்குது. ஆமீன். சாவி அவர் கையில் இருக்குது. அவர் சொல்கிற சாவி என்கிட்ட இருக்குது. ஸ்கேனிங் மிஷினில் ஒன்றும் இல்லை. உனக்கு 2 ஜாதி பிறக்கும். ஒருத்தன் காட்டி ஜாதி, திமிர்வாதம் பண்ணுவான், அட்டகாசம் பண்ணுவான், மோட்டுத்தனமாக இருப்பான், அவன் மூத்தவன். இன்னொருத்தன் வருவான், அம்மா முந்தானே பிடிச்சி உண்மையாக கீழ்ப்படுவான், உண்மையாக உட்காருவான், உண்மையாக ஜெபம் பண்ணுவான், உண்மையாக உபவாசம் இருப்பான், திமிர் காட்ட மாட்டான், தாழ்மையாக இருப்பான். ஆனால் மூத்தவன் இளையவனை என்ன செய்வான்? சேவிப்பான். காட்டுவாசிகள் ஜெயிக்க முடியாது. தாழ்மை இல்லாத கத்தை ஜெயம் கொடுக்குறார். யாக்கோபு கத்தை மேலே உயர்த்திட்டார். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? இந்த மாதிரி ஜெபம் பண்ணாத. சாவி அவர் கையில் இருக்குது. அது எப்படி ஆகுன்றது அவருக்கு தெரியும். இப்படி சமுத்திரத்தில் கொண்டு விட்டாரு, இப்படி போய் ஆண்டு சாகடிக்கு வந்துட்டாரு. இது என்ன ஆகுமோ? என்ன மோசே, நீ தான் ஊழியக்காரனா, நீ தான் பாஸ்டரா? இப்போ இந்த ஊரில் உலகத்தில் இல்லாத கள்ள தோட்டம் இல்லாமல் கொல்ல வந்துட்டீங்களா? இது எப்படி ஆகும்? நீ வாயை முட்டு பெருசாக உட்கார். வாயை திறந்து நாத்த வாயை திறக்க, வாயை மூடுறா. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பேசாமல் வெயிட் பண்ணு. வாய் திறந்துற. வாயை திறந்து எல்லாம் விசுவாசம் போயிடும்.
சிலர்லாம் வாயை திறந்து இருக்க விசுவாசம் போய் வாய் திறக்காம விட்டுருங்க. யாராவது வாயை திறந்து வாயை போய் அடைச்சிருங்க, பேசாத வாய் மூடு. உன்னால் என் நம்பிக்கை போச்சு, உன்னால் என் விசுவாசம் போச்சு. நெகட்டிவே பேசுவாங்க, பாசிட்டிவாக போக மாட்டாங்க. முன்னோக்கி பேக்கிலேயே போவோம். ஆமீன். நண்டையும் ஆமையும் இப்படி ரன்னிங் ரெடி 1 2 3னா ஆமை மெதுவாக அழகாக போகும். நண்டு இப்படி தான் போவோம். இயேசுவின் நாமத்தில் முன்னாடி இயேசுவின் நாமத்தில் சைடில் தான் போவேன். அது புத்தி மாற்ற முடியும், நண்டு புத்தி மாற்ற முடியாது. இப்படி சொன்னீங்கன்னா அது இப்படி தான் போகும். இது செய்யாதுன்னு சொன்னால் நான் செய்வேன்னு சொல்லுவோம். எக்குதிக்க வேலை செய்யும். இந்த நண்டு புத்தியெல்லாம் மாறி மெதுவாக நடந்தாலும் ஆமையை போல விசுவாசத்தை உட்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு நான் ஓட போகிறேன்னு சொன்னால் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அநேகர் பொறுமையை இழந்து போயிடும். விசுவாசம் கம்மியாக போச்சு, ஜெபிக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. உலக பிரகாரமான யோசனை புத்தி, முட்டாள்தனமான புத்தியை கொண்டு வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் டெய்லி அனுதினமான சூழல், சஞ்சலம், வேதனை, தவிப்பு, துக்கம். ஏன்னா உள்ள புழு பூத்து போகுது. ஹார்ட்டு பிரகாசமாக இல்லை, புழு பூத்து போச்சு, இருண்டு போச்சு. தேவனுக்கு மகிமையை செலுத்த விட்டால் என்ன ஆகிடும்? புழு பூத்துரும். அவனுக்கு டைரெக்டாகவே நாக்கில் புழு பூத்து அப்படியே பொத்துணுன்னு செத்தான். ஆனால் இன்றைக்கி அப்படி டைரெக்டாக நாக்கில் புழு பூத்து போகிறது கிடையாது. இருதயம் இருள் அடைஞ்சி, உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சி தேவனை சரியாக மயப்படுத்தாமல் துதியாமல் சோத்திரியமாக போன முடியும்னா இல்லை. ரோமர் 1:21 படி இருள் அடைந்தது. நம்முடைய கர்த்தர் நம்ம இருளை மாற்றுவாராக. இனிமேல் யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க, நான் கர்த்தரை மயப்படுத்த போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்த போகிறேன். யார் என்ன பாவம் செஞ்சாலும் கீழே விழுந்தாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இயேசுவை உயர்த்தது என் வாழ்வின் முழு நோக்கமெல்லாம் இயேசுவை வாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்த தான் கர்த்தரை தெரிந்து கொண்டார். அவருடைய கரத்தின் கிரியினாலே நான் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவருடைய செயல்களையும் அவருடைய மகத்துவங்களை போற்றும்படியாக என்னை ஒரு ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டவன். நான் இயேசுக்கு முழுசுமாய் சொந்தம். மோசேயுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார், யோசுவா ஜபத்தை கர்த்தர் கேட்டார். ஆனால் சபையார் ஜபத்தை கூட கர்த்தர் கேட்டார். கேட்டதுனால தூதன் வந்தான். சபைக்குள்ள கர்த்தர் ஜபத்தை கேட்கிறான்னு விசுவாசம் வந்துச்சுன்னா சபையில் மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவ. நீ ஜெபம் பண்ணு உங்கள் வீட்டில் தூதனை நிற்கிறத நீ பார்க்க முடியும். கட்டுகள் அறுக்கப்படுறதை பார்க்க முடியும். செங்கல் திறக்கப்படுறதை பார்க்க முடியும். அக்கினி ஜுவாலைக்குள்ள கர்த்தர் நடக்கிறதை பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலையும் மாறும். எல்லா சூழ்நிலையும் மாறும். இருளை வெளிச்சமாக்குவார். வேதனையை மாற்றுவார். கண்ணீரை துடைப்பார். எழுந்து உன் அறையை கட்டிக்கொண்டு எனக்கு பின்னே வா. முதல் காவலை தாண்டுவார், 2வது காவலை தாண்டுவார், 3வது நகர வாசலை திறப்பார். நீ ஆதியில் நடந்தது போல ஒரு முடவன் எப்படி துள்ளி குதிச்சானோ நீ துள்ளி குதித்து ஆராதனை செய்வார். உன்னுடைய ஜெபம் கர்த்தரை அசைத்தது. உன்னோடு கூட ஜெபம் கர்த்தரை அசைத்தது. தூதன் அசைஞ்சான், கர்த்தர் அசைஞ்சார். தூதன் அசைஞ்சான், பேதுரு அசைஞ்சான். அந்த சிறைசாலை கதவு அசைந்தது, வெளியே வாசல் அசைந்தது, நகர வாசல் அசைந்தது. இதோ நான் விடுவிக்கப்பட்டேன். கர்த்தரை விடுவித்தார். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். யாரும் உடைக்க முடியாத சங்கிலியை, எந்த அரசியல்வாதியும் உடைக்க முடியாத சங்கிலியை, எந்த கவர்மெண்ட் உடைக்க முடியாத சங்கிலியை இயேசு உடைத்தார். இயேசு உடைத்தார். இயேசு உடைத்தார். அன்பின் பரலோக பிதாவே,
எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகளை கர்த்தர் வாயில் போட்டீங்க. எல்லா மகிமையும் நான் உமக்கே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமைக்கு காவலும் சமாதானம் அனைவரோடு இன்றைக்கு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.